யூதாவின் பாதகங்கள். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெற்கு யூதா தேசம் வடக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் உள்ளது. யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ புறஜாதியாரைப் போல பாவம் செய்கிறார்கள். யூதாவின் மனுஷர் புறஜாதியாரோடு சேர்ந்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். கர்த்தர் யூதாவின் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அவர் யூதாவிலே தீ கொளுத்துவார், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும். எருசலேம் கர்த்தருடைய பரிசுத்தமான நகரம். எருசலேமில் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது பாவிகள் மீது வரும் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மேலும் வருகிறது. பாவம் செய்கிறவர்கள் அழிந்து போவது போல யூதாவின் மனுஷரும் அழிந்து போகிறார்கள். அவர்களுடைய தேசம் அக்கினிக்கு இரையாவது போல யூதாவும் எருசலேமும் அக்கினிக்கு இரையாகிறது. அந்நிய தேசத்தார் மனுஷருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். யூதாவின் மனுஷரோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள மறுத்தார்கள். தங்களுடைய பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் யூதாவின் மனுஷர் மோசம் போனார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய ஜனமாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஞானத்தையும் நீதியையும் அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து நன்மை உண்டாகாமல் அழிவு உண்டாகிறது. தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள் என்னும் வாக்கியத்திற்கு தங்கள் பிதாக்கள் பின்பற்றின விக்கிரகங்களினால் மோசம் போனார்கள் என்பது பொருளாகும். விக்கிரகம் ஒரு பை, அது ஒரு மாயை. விக்கிரகங்கள் யூதர்களை கர்த்தரை விட்டு வழிவிலகி போகச் செய்கிறது. அவர்களை தவறான பாதைகளில் வழி நடத்துகிறது. யூதாவின் மனுஷர் கர்த்தரை பின்பற்றாமல் விக்கிரகங்களை பின்பற்றி மோசம் போகிறார்கள்.